அமைச்சர் கீதா ஜீவன் இணைந்திருக்கிறார், பேசலாம். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சர் இணைந்திருக்கிறார். வணக்கம் கீதா ஜீவன் அம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஒரு துயரமான செய்தி என்று சொல்வதா, அல்லது நம்ம கேட்கறதுக்கே ஆத்திரப்படக்கூடிய ஒரு செய்தின்னு சொல்றதா, அல்லது அவமானப்படக்கூடிய செய்தின்னு சொல்வது, நீங்களே உணர்வீங்க இந்த செய்தியை பார்க்கும் பொழுது. எங்கே நாம் பின்தங்கி இருக்கிறோம் இந்த விஷயத்துல? இது போன்று நடக்காமல் இனி தடுப்பதற்காக, இனிமேலாவது தடுப்பதற்காக என்ன செய்யணும்? இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து கேள்விப்படுறது நமக்கு வருத்தமா இருக்குது. யார் மேல குற்றம் சொல்றதுன்னு தெரியல பாத்துக்கோங்க. இந்த பொண்ணு இந்த தகவலை ஏன் நமக்கு 10, 9, 8க்கு தகவல் சொன்னாலே போதும். ஒரு முறை யாரும் மிரட்டினா கூட நமக்கு 10, 9, 8க்கு ஒரு போன் பண்ணிட்டு போதும். அந்த நம்பரை நம்ம அவ்வளவு விளம்பரப்படுத்தி வச்சிருக்கோம். அதுக்கு போன் பண்ணாலே நம்ம துறை உடனடியே அந்த பிள்ளைய மீட்டு எடுத்திருக்கோம் பாத்துக்கோங்க. அது மாதிரி சொல்லாம இப்ப கர்ப்பமாகிற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்குது, வெளியே தெரிய வருது. ரொம்ப வருத்தமா இருக்குது. இல்லப்ப அந்த பெண் குழந்தை அந்த 10, 9, 8 என்ற எண்ணுக்கு தொடர்பு சொல்லியிருந்தா கண்டிப்பா நீங்க சொன்னது போல அவங்கள போய் நம்ம மீட்டு இருக்கலாம். இப்ப இந்த ஒரு விழிப்புணர்வு பெண் குழந்தைகளுக்கு இதுவரை இல்லையா? அப்ப நம்ம பள்ளிகள் தோறும் சென்று பெண் குழந்தைகளுக்கு மீண்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோமா? மீண்டும் அல்ல, அது தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய பணிதான் அரசு தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ 12 வயசு உள்ள பிள்ளை 13, 17 இப்படி வயசு தாண்டி போயிட்டே இருப்பாங்க. நமக்கு அடலசட் பிள்ளைங்க அந்த வயசுக்குள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால இது ஒரு முறை பண்ண வேண்டிய விழிப்புணர்வுல தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லா ஸ்கூல்லையும் கல்வித்துறை, சமூக நலத்துறை, காவல்துறை இணைந்து இந்த அவேர்னஸ் எல்லா ஸ்கூல்லையும் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பரை பத்தி அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை கடந்த ஆண்டு கல்வித்துறை புக்லேயே பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல காவல்துறையோடைய எண்ணெய், சமூக நலத்துறையோட எண்ணெய், கல்வித்துறையோட உதவி எண்ணெய் எல்லாமே அந்த புக்லயே நமக்கு பிரிண்ட் பண்ணி எல்லா புக்லயும் இருக்கு. அரசு புக்ல எல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்குறோம். ஏன் இதுல தயங்குறாங்கன்னு தெரியல. பெண் குழந்தைகள் மிகவும் தங்களை பாதுகாத்து கொள்ள தெரிய வேண்டும். உலகத்துல இந்த மாதிரி சமூக விரோதிகளும் இருக்கிறாங்கன்றதை அறிந்து கொள்ளணும். இந்த மாதிரி உதவி என்ன தொடர்பு கொள்ளக்கு அவங்க தயங்கவே கூடாது. சரிம்மா, இப்ப நீங்க சொன்னது போல இந்த பெண் தயங்கியது நம்ம அடுத்தபட்சமாக வச்சுக்கலாம். பெண்கள் நீங்கள் சொன்னது போல தங்களை தாங்களே காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க வேண்டும். இப்ப குற்றம் செய்தவர்கள் பக்கத்துல பார்க்கிறப்ப 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல 3 பேர் சிறுவர்கள். இப்ப குற்றம் இழைத்தவர்களும் சிறுவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இப்ப இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம இதுவரைக்கும் எடுத்த எந்த நடவடிக்கையும் பலனளிக்கவில்லை அப்படிங்கறது தான் இந்த செய்தி காட்டுது, இல்லீங்களா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க என்னங்க? இல்ல, இதுவரை நம்ம எடுத்த நடவடிக்கை போதவில்லை அப்படிங்கறத தான் இந்த செய்தி நமக்கு காட்டுது. இப்ப இன்னும் கூடுதலா என்ன செய்யணும்? அதாவது இப்ப பிள்ளைங்களுடைய அந்த செல்போன் யூசேஜ் அன்வான்டா உள்ள அந்த நமக்கு தேவையில்லாத இந்த வயதுக்கு தேவையில்லாத காட்சிகளையும் படங்களையும் பார்ப்பது இப்படி அந்த குற்ற செயலை தூண்டக்கூடியதாக இருக்குது. அவங்களை எவ்வளவுதான் நம்ம செல்போன் யூஸ் பண்ணாதீங்க நம்ம சொல்லிட்டே இருந்தாலும் நிறைய மாணவர்கள் அதுக்கு அடிமையாயிட்டாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிற அளவுக்கு. ஸோ அந்த பிள்ளைகளை நம்ம பெற்றோர்கள் தான் நம்ம ஒத்துழைப்போட திருத்தணும். நம்ம விழிப்புணர்வுன்னு பெண்களுக்கு மட்டும் பண்ணல, ஆண்கள் பள்ளிகளில் தான் சேர்ந்து செய்யறோம். இந்த மாதிரி நீங்க பெண்களை மதிக்க தெரியணும், இந்த மாதிரி இருக்கணும். சட்டம், குழந்தை திருமணம், இந்த போக்சோ ஆக்ட் எல்லாம் எவ்வளவு கடுமையான சட்டம்ன்றத நம்ம விழிப்புணர்வு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால இது ஒட்டுமொத்தமா ஒரு சமூக மாற்றம் கொண்டு வந்தால்தான் இந்த திட்டங்கள் குற்றங்கள் குறையும், குற்றங்கள் இல்லாத நிலை உருவாகும்ன்றது என்னுடைய கருத்து. இதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும். பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய ஒட்டுமொத்தமா சமுதாயம் இந்த சீரழிவு உண்டாகக்கூடாது, இந்த சீர்கேடை நம்ம தடுத்தாக வேண்டும் அப்படின்ற எண்ணம் எல்லாரும் மத்தியும் வேணும். நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் வந்ததுல இருந்து நாங்க இதுல சரியா நடவடிக்கை எடுக்கிறோம். போக்சோ ஆக்ட் சரியா நம்ம நடைமுறைப்படுத்துது. சட்டமும் சரி, நீதிமன்றங்களும் சரி, நம்முடைய காவல்துறையும் சரி சரியான தண்டனை கொடுக்குது. இந்த சட்டத்தை நம்ம முறையா நடைமுறைப்படுத்திட்டு வர்றோம் அப்படின்றதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேங்க. நன்றிமா, இணைப்பிற்கு உங்களுடைய விளக்கங்களை வழங்கியமைக்கு நன்றி. இந்த ஒரு சம்பவம் மீண்டும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு இன்னும் எச்சரிக்கையோடு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. குழந்தைகள் நல அமைப்புகள் எத்தனையோ இருந்தாலும், போக்சோ சட்டங்கள் மிக தீவிரமாக இருந்தாலும், அவற்றை நடைமுறைப்படுத்துகின்ற, அவற்றை செயல்படுத்துகின்ற அந்த முறை இன்னும் தீவிரமாக வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது. விளக்கங்களை வழங்கியமைக்கு நன்றி கீதா ஜீவன். வழக்கறிஞர் சாந்தகுமாரி, உங்களுக்கும் நன்றி.